நமக்கு தந்த வசனம் இன்றைக்கு விளக்கமாக யாத்திரை புஸ்தகத்தை அதிகாலை ஜெபத்திலே வாசித்து வருகிறோம். நம்முடைய முறைமையின்படி விளக்கத்தின்படி இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வேத பகுதி யாத்திரை புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகரமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய சரீரம் நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்கு we need physical food, ஆகாரம். நமக்கு காலை சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம மாம்சத்தில் நம்ம வாழ்வதற்கு இந்த உலக பிரகான ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்குது. இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரம் வசனம். ஆகவே யோபு சொல்றார், என் ஆகாரத்தை பார்க்கல நான் அதிகமாக விரும்புகிறேன்னு சொல்கிறார். வசனத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறார். தாவீது சொல்லும்போது அவைகள் தேனிலும் தெளிதேனிலும் மதுரன்னு சொல்கிறார். ஆகவே நிறைய ஆண்டோடைய வசனத்தின் மேலே எவ்வளவு நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே வசனத்தில் நம்ம ரொம்ப முன்னேறும்போது அது நமக்கு ஆசீர்வாதம். ஆண்டவரை இயேசுவை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் வசனத்தில் நிறைந்தவராயிருந்தார், ஆவியில் நிறைந்தவராயிருந்தார், வசனத்தில் நிறைந்த. இது பொங்கல் ஹாலிடேஸ். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் எல்லாம் நிரம்பி வழியணும்னு சொல்லி வருவோம் இல்லையா? நிறைவு. அன்னைக்கு என் மனசில் ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்தார். அதாவது மத்தேயு 5:48 வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரா? உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யுங்க? பூரண சர்க்குணாக. பரலோகத்துக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குண, நீங்களும் பூரணமாயிருக்கு. நிறைவு அல்லது முழுமை. ஆகவே இந்த நிறைவு, பூரணம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் நிறைவுள்ளவராக இருக்கிறது போல அவர் எதில் நிறைவுள்ளவராக இருந்தார்? அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார். வசனத்தில் சத்துரு பிசாசு போராட வந்தபோது அவனை வசனத்தினால மேற்கொண்டார். மத்தேயு 4 அதிகாரத்தை பார்க்கும்போது அதே மாதிரி அவர் ஆவியில் நிறைந்திருந்தார், அப்புறம் வசனத்தில் நிறைந்திருந்தார், அவர் அன்பில் நிறைந்திருந்தார். ஆகவே அன்பில் நிறைந்திருந்ததுனால 5:44 சொல்றாரு. எந்த 5:44? மத்தேயு 5:44 என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், அப்புறம் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்புறம் என்ன சொன்னாரு? பகைக்கிறவர்களுக்காக உங்க பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அப்புறம் துன்பப்படுத்துவர்களுக்காக 4 காரியத்தை செய்ய சொல்றார். நிறைவு, அன்பில் வசனத்தில் நிறைஞ்சிக்கிறாரு, ஆவில நிறைஞ்சிக்கிறாரு. இப்போ என்ன செய்யறான்னு கேட்டான்னா, அன்பில் நிறைந்தவராக. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் சகிக்கும். அப்போ அன்புக்கு என்ன இல்லை? அது அன்பு தற்பொழுவை சினம் அடையாது, தீங்கு நினையாது, அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷம். அப்போ அந்த அன்பில் நிறைந்தவராயிருந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு எங்கே? நம்ம சத்துருக்கள் இந்த 5:44 அவர் சொன்னார். என்ன சொன்னார் பாருங்க? உங்கள் சத்துருக்கு அந்த பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லி வச்சிருக்கேன்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களே உங்களுடைய சத்துருக்களே சிநேகிங்கன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? அதுக்கு அந்த 43 என்ன சொல்லி பாருங்க? பழைய ஏற்பாட்டு பூர்வத்தாருக்கு எப்படி சொல்லப்பட்டுச்சா? அடுத்தவனை சிநேகித்து சத்துருவை. பழைய ஏற்பாட்டில் சத்துரு பகைக்கணும், பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல்லு கண்ணு ஒரு இடத்துல நிச்சா கூட மறுபடியும் திரும்ப. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் தெரியல. ஆனால் அதை ஆண்டவர் சொல்கிறாரு. அதை விட சூப்பராக சொன்னார். அந்த 44 உங்கள் சத்துக்களை என்ன செய்யுங்க? ஆமென். அது எதை காண்பிக்கிறது? நிறைவு. அன்பில் நிறைஞ்சிருந்தால் தான் செய்ய முடியும். யோபு அன்பில் நிறைந்ததுனால தான் அவன் ஆண்டவர் சொன்ன கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்த கதை. அன்பில் குறைஞ்சதான் சொல்ல முடியாது, ஆண்டவரே குறைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அன்பில் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள்.
உலக மார்க்கம் அப்படி சொல்லலை, ஆனால் இயேசு மார்க்கம் சொல்லுது, அவர் அன்பில் நான் உங்களுக்கு உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், பேச்சில் அல்ல செயலையும் காட்டினார். பிதாவை இவர்களுக்கு தாங்கள் செய்கிறது. உங்களை சபிக்கிறவர்கள் என்ன செய்யுங்க. ஆமென். That is the climax of Jesus teachings. அவருடைய போதனையில் தலை சிறந்தது தான். இதுதான் வித்தியாசத்தை கொண்டு வருது. இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யுங்க, நன்மை யாராவது செய்வாங்களா? உங்களை நிந்திக்கிறவங்களுக்கா, துன்பப்படுத்துறவங்களுக்கா ஜெபம். ஸோ இப்படி இந்த பொங்கல் ஹாலிடேஸில் யோசித்தப்போ எல்லாம் நிறைவாக இருக்கணும், பொங்கி வழியணும். நாம் ஏன் அன்பில் பொங்கி வழியக்கூடாது? அல்லேலூயா சொல்லலாம். வசனத்தில் ஏன் பொங்கி வழியக்கூடாது? ஏன் ஜெபத்தில் பொங்கி வழியக்கூடாது? ஐக்கியத்தில் ஏன் பொங்கி விழக்கூடாது? ஆமென். இதெல்லாம் தட் இஸ் கைண்ட் ஆஃப் என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஆமென். அல்லேலூயா. ஸோ இது பொங்கல் பிரசங்கம். இப்போ இன்னைக்கு யாத்திராமத்துக்கு வரும்போது, யாத்திராமத்தில் கர்த்தர் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பா நீ காலையில் வா, வந்து நெல்லு, நீ உடைச்சு போட்டதை பாருங்க. கர்த்தர் மோசே நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகள் இந்த வார்த்தைகளை என்ன செய்ய அழுது. ஆகவே ஆண்டவர் எழுதி கொடுத்தார், அதை உடைச்சு போட்டார். 31:18 வாசித்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்தார். 31:18 என்ன சொல்லுது பாருங்க. யாத்திரை 31:18. மோசேயோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரல்னாலே, இந்த ஃபிங்கர் ஆஃப் காட், அவருடைய சொந்த விரல்னால எழுதி கொடுத்தாரு. ஆமென் சொல்லுமா. தி ரிட்டன் வேர்டு, சொந்த கையினால். அந்த எழுத்து அவர் கையினால் எழுதின எழுத்து. சில இடங்களில் தேவன் வேதத்தில் எங்கெல்லாம் எழுதினார் பார்த்தீங்கன்னா, இங்கே யாத்திராம புஸ்தகத்தில் எழுதினார், தானியேல் புஸ்தகத்தில் சுவரில் எழுதினார். மெனே மெனே தெக்கேல் பாசிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய கையிருப்பு, இந்த ஃபிங்கர் ஆஃப் காட், இந்த ஃபிங்கர் ஆஃப் காட், இந்த ஃபிங்கர் ஆஃப் லான்னு சொல்லலாம். கர்த்தர் பிரமாணத்தை எழுதி கொடுத்தார் மோசேக்கையில். அங்கே எப்படி எழுதி கொடுத்தாரு? அந்த தானியேல் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, பெல்சாத்சார் அவன் அந்த எருசலேமிலிருந்து கொண்டு வந்த, அவங்க அப்பா காலத்தில் கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை அவன் ஆலயத்தில் தீட்டுப்படுத்தினான், குடித்தான், வெறிச்சான், அதை தீட்டுப்படுத்தினான். தீட்டுப்படுத்தின போது கர்த்தருடைய கை உறுப்பு என்ன செய்தது? அந்த சுவரில் அது என்ன எழுதுது? மெனே மெனே தெக்கேல் உப்பாசின். அந்த வசனத்தை போடப்பா. தானியேல் புஸ்தகம் 5:25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் என்ன சொல்லுங்க? மெனே மெனே தெக்கேல் உப்பாசின். இந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் நமக்கு தெரியல. ஒருவேளை அன்றைக்கு அங்கே பேசப்பட்ட, ஏன்னா அந்த அந்த பெல்சாத்சாருக்கு புரியக்கூடிய அளவில் தான் இது இருந்திருக்கணும். ஆகவே மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் 6 அதிகாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். 5:26 சொல்றதுக்கு இந்த வசனமாவது அர்த்தம். மெனே என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை என்ன செய்தாரு? ஒரு ராஜ்யத்தை, உனக்கு ஒரு முடிவு, உனக்கு மட்டும் இல்லை, உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். அப்புறம் அடுத்த வசனம் மெனே, அதுக்கப்புறம் என்ன செய்ய? தெக்கேல் என்பதற்கு நினைசித, நீ தராசில் வச்சு நெருக்கப்பட்ட, தராசில் வச்சு நெருக்கப்பட்டதுனால என்ன செய்து? குறைவு காணப்பட்ட. இன்னைக்கு ஆண்டவருடைய தராசு வசனம் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பாங்க. கள்ளத்தனம் பண்ணுறவங்க கர்த்தருக்கு, நம்ம ஆண்டவருக்கு முன்னால் எப்படி இருக்கணும்? நிதான். அதான் வசனம், அவருடைய பிரசன்னம். அதுக்கு முன்னால் மோசையை நிறுத்தி பார்த்தாரு. ஏப்பா நீ உடைச்சி போட்டல, அது சரி பண்ணிட்டு வா. நீ தராசில் குறையப்பட்டிருக்கிற, அதை சேர்த்துக்கு போட்டு சரி பண்ணிட்டு வா. நீ தராசில் வச்சு நெருக்கப்பட்ட போது என்ன செஞ்ச? ஒரு மெனே தெக்கேல், மெனே மெனே தெக்கேல். நீ தராசில் வச்சு ஒரு ராஜ்யம், வாழ்க்கை நிற்கப்படுது. தேவனே என்னை ஆராய்ந்து பாரு, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்ன செஞ்சு பாருங்க. தராசில் வச்சு நிறுத்து பார்ப்போம். சர்ச் பி லார்ட். ஒவ்வொருத்தரும் நம்ம பெரிய ஆட்கள், சின்ன ஆட்கள் எல்லாம் சின்ன, டெய்லி மார்னிங் ஈவினிங் சர்ச், அவன் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன தப்பு பண்ணு? என் கண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு? என் காது தப்பு? என் வாய் என்ன தப்பு பண்ணுச்சு?
இருதயம் என்ன தப்பு பண்ணுச்சு, அதை கொஞ்சம் தராசில் நிறுத்தி வச்சா அதை கொஞ்சம் கிளீனப் நடக்கும். மெனே மெனே தெக்கேல் தராசில் உபாசின். உபாசின் என்ன அர்த்தமா? நீ என்ன செய்யணும், நீ தராசில் வச்சு நெருக்கப்பட்டதுனால, குறைவு காணப்பட்டதுனால உன் ராஜ்யம் என்ன செய்தது, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு அது மேதி இருக்கும். அது பிறகு நீ சரியில்லாதனால ஆண்டவர் சவுலை ராஜாவாக்குனதுக்கு மனஸ்தாப்பட்டு நீ சரியில்லைனால உன் ராஜ்யம் உணர்ந்து எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு. இதே மாதிரி நாம் சரியில்லைன்னு சொல்லி திருந்தலைன்னா நம்ம இடத்த எடுத்து நம்ம கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், நமக்கு கொடுத்த கிருபை, நமக்கு கொடுத்த வரம், நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து தூக்கி இன்னொருத்தன் கையில் கொடுத்துருவார். மெனே மெனே தெக்கேல் உபாசின். தேவனுடைய கையிருப்பு 34 அதிகாரத்தில் த ஃபிங்கர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லுவாங்க. தானியேல் புத்தகத்தில் த ஃபிங்கர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அன்புள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், நீதி உள்ள நியாயாதிபதி. யாராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவர் சும்மா விட மாட்டார். அவர் அன்புள்ளவர், ஆனால் அதே வேளையில் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருங்கிறத வாசித்து பார்க்குறோம். காட் இஸ் வைராக்கியம் உள்ள தேவன். ரொம்ப இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது பரிசுத்தத்தை பற்றி யாரும் சொல்றதில்ல. ஹோலினஸ் அன்டு காட். கர்த்தருக்கு பரிசுத்தம், 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 பரிசுத்தம். பரிசுத்தம்னா அது அவருக்குரியது, அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. ஆகவே ஃபிங்கர் ஆஃப் லா, ஃபிங்கர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் ஃபிங்கர் ஆஃப் கிரேஸ். யோவான் 8 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துல கொண்டு வர்றாங்க. என்ன கொண்டு வந்தாங்க? ஒரு அம்மா பிடிச்சிட்டு வராங்க. ஆண்டவரே, இவா கை மயிர் மேலே பிடிக்கப்பட்ட பிள்ளை, இவ தப்பை பண்ணிட்டான், சட்டப்படி இவள் மேலே என்ன செய்யணும், கல்லெறிஞ்சு கொல்லணும். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வந்தாங்க. மோசே சட்டம் சொல்லுது கல்லெறிஞ்சு கொல்லணும். உடனே அப்படி கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொன்ன போது உடனே ஆண்டவர் என்ன செய்தான்னா, அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னால் அவர் என்ன செஞ்சாராம், இப்படி சொன்னார்கள். இயேசு என்ன செஞ்சாராம், தரையில் எழுதினார். தரையில் என்ன எழுதினார்? என்ன அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே அவர் தானே தராசு. அந்த தராசில் அங்கே வந்த ஒவ்வொருத்தனையும் நிறுத்தி பார்த்தாரு. நிறுத்தி பார்த்த உடனே ஒவ்வொருத்தனையும் செஞ்சான். அவன் வாழ்க்கையில் இல்லை அந்த குறைகளெல்லாம் அந்த ஆண்டவர் காற்ற எழுதாரு. முதல்ல ஒருத்தன் வந்தான், அவன் ஏ, பேரை சொல்லக்கூடாதுல்ல, அவன் ஏ. அடுத்தவன் யாரு? பி. அடுத்து சி. வந்து நிற்கான். ஏய், ஏ பி, ஏசி, ஏடி. ஒவ்வொருத்தன் வந்தோன்னா அவன் வாழ்க்கையில் சரித்திரமே இங்கே வருது. ஓடியே போயிட்டான். ஆமென், அல்லேலூயா. நாம் அவருடைய சமத்துவம் நிற்கிறதுக்கே தேவைக்கூடியது. எல்லாம் நம்முடைய சொல்லுவோம்ல, வண்டவாளமெல்லாம் தண்டவாளத்தில் நம்முடைய அந்தரங்க பார்த்தெல்லாம் வெளியே கொண்டு வருவார் அவருடைய பிரசன்னத்தில். மேன் மேன். நம்ம ஆண்டவருக்கு தெரியும், பேய்க்கும் தெரியும் நாம் என்ன சிறப்பாகவும் சரி. ஒருத்தன் பேய் வரட்ட போனாரான். இந்த பாண்டிச்சேரி பாஸ்டர் ஆசிரியர் எனக்கு சொன்னார். அவன் பேய் வரட்ட போனான். போன உடனே அந்த பேய் சொல்லிட்டான், ஏ சுருட்டு குடிக்க வேணாம் நினைச்சான். ஓடியே போயிட்டான். சுருட்டோட நிப்பாட்டிக்கோ, இல்லை ஒன்னே சுருட்டிடுவேன். சுருட்டு குடிச்சுட்டான். என்னை வந்து வரட்ட பார்க்க, நான் உன்னை சுருட்டிடுவேன். ஓடியே போயிட்டான். பேய் கூட தெரியுது நாம் செய்யறப்பா, ஆண்டவர் தெரியாதா? உன்னை சுருட்டிடுவார். உங்களில் பாவமில்லாதவன் இவளை என்ன செய்யிட்டான்? ஒருத்தன் கூட இல்லை. என்ன வேதம் எல்லாரும் பாவம் செய்து அவர் மறுபடியும் தரையில குறிந்து எழுதினார். மனசாட்சியில் அவங்க எல்லாம் குத்தப்பட்டு, பெரியோர் முதல் சிறிய வரைக்கும் எல்லாம் ஒருத்தன் அங்கே இல்லை. எல்லாம் போயிட்டான். சட்டப்படி அவளை நியாயந்திருக்கணும்னா இயேசு தான் நியாயந்திருக்கணும். பாவம் இல்லாதவர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நான் சொல்றேன், நான் பரிசுத்தரமா இருக்குமா, நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே, உங்களை போல எங்களை மாற்றுங்க. எங்கள் கண்ணு உங்களை மாறி, எங்கள் காது உங்களை மாறி, எங்கள் இருதயம், சிந்தனைகள், பார்வைகள் தாறுமாறான இசைவ ஜனங்களுக்கு கொடுத்த தாறுமாறாய் ஓடுகிற ஒட்டகம், தன் இஷ்டப்படுத்திற காட்டு கழுதை. ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார் நம்முடைய ஜனத்தை.
எழுதி கொடுத்த வார்த்தை. The finger of law, the finger of judgment, the finger of grace. கிருபையின் காலத்துக்கு நம்ம பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னமும் கிருபை, இன்னமும் கிருபை, இன்னமும் கிருபை, 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 கிருபை. நான் நிற்பது நிர்மூலமாக ஆதரிப்பது சுத்த கிருபை. அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சொந்து கொண்ட கிருபை. சொந்து போன நேரங்களெல்லாம் என்னை சொந்து கொண்ட கிருபை. கிருபையே, ஹல்லேலூயா. ரமலசியா கரநகரமமா. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே, ஓ லார்ட், மாறாத நல்ல கிருபை. கிருபையே, கிருபையே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே ஆண்டவர் மலைக்கு வானார், தனிமையா இருக்கிறது. நீ வந்து மலையில நெல், உடைச்சு போட்டதை சரி பண்ணிட்டு நீ வந்து மலையில நெல். அதுவும் அடுத்த வசனம் வாசி பார்க்குறோம் 34:2. விடியற் காலத்தில் என்ன சொல்லுங்க? விடிய காலையில் முதல்ல மைண்ட் ஃப்ரெஷர், மைண்ட் ப்ரிப்பரேஷன், ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன், அப்புறம் எமோஷனல் உணர்ச்சிகள் எல்லாம் வர்றதுக்கு முன்னால் ஃப்ரீயாக முதலாவது ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், எமோஷனல் எல்லாம் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது முதல்ல ஆண்டோடைய விடிய காலத்தில் நீ ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு உங்கள் மத்தியில் என்ன செய்வேன்? ஒரு ஆயத்தம், ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன், then purification, then there will be a transformation. ஒரு ஆயத்தம், அந்த ஆயத்தத்துக்கு அப்புறம் ஒரு பரிசுத்தமாகுதல், அதுக்கப்புறம் ஒரு மறுரூபமாகுதல். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். இந்த மறுரூபமாகன்னா மோசே மறுரூபமாகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ முதல்ல சரி பண்ணிட்டு வா, நீ ஆயத்தமா வா, விடிய காலத்தில் வா அப்படின்றாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயத்தமாகி விடிய ஆயத்தமாகி நீ மலையில் ஏறி என் சமூகத்தில் வந்து என்ன செய்? நெல். ப்ரிப்பரேஷன், பியூரிஃபிகேஷன், then there will be a transformation. அப்போ மலையில் வந்து உடைச்சி போட்டு சரி பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்படின்னு அழகா சொல்ற 5வது வசனம். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் எப்படி சொல்றாரு? அவர் எப்படிப்பட்டவர் சொல்றார்? இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவனுக்கு. ஆமேன் சொல்லுவான். அவருடைய பண்புகள், அவருடைய தெய்வீகம், அவருடைய சுபாவம், டிவைன் நேச்சர்,
the divine nature of God. ஆண்டவருக்கு அவர் மட்டும் நம்ம மேலே இறக்க வைக்கலனா, நம்ம மேலே கிருபை வைக்கலனா, நம்ம மேலே நீடிய சாந்தமாக இல்லைன்னா, அவருடைய தயவு இல்லைன்னா, அவருடைய சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னா, நாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அமேன் சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம எல்லாம் மனுஷர், அவர் தேவன். He is a holy God, we are not holy. அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளை நிற்கிறதுக்கு தகுதியே தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்த அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களை கழுவினார். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம ராஜாக்களுமே ஆசாரியன். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அவரை பற்றி இதை சொல்லிட்டு அப்புறம் 7ஆம் வசனம், 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை பற்றி செய்கிறாரு. சாரி, அவர் எப்படிப்பட்டவர்களையும் சொல்லிட்டார். விட மாட்டேன், நீ செய்தது உன் தலைமுறை. சில பார்த்தீங்கன்னா தலைமுறையாக வரும். அது பரிதாபமாக இருக்கும். நான் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போனேன். பெரிய பணக்காரங்க, நூற்றுக்கணக்கான ஏக்கர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வயல் அப்படியே விளைஞ்சு கிடக்கு. கூட்டு போன 4 கிணறு, அந்த கிணறு இந்த கிணறு, அந்த வயல் இந்த வயல், வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. பெரிய வீடு மலேசியாவில் சம்பாத்தியம் பண்ணிட்டு இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஒரு ரூமில் ஒன்று படுத்து கிடக்கு. ஒன்று 8 வயசில் 10 கிடக்கு, 10 வயசில் 12 வயசில் 10. ஒன்று இப்படி வீட்டில் ஒரு ரூம்லேயே ஒன்று படுத்து கிடக்கு. இது வாய் பேசாது, அது கண்ணு தெரியாது, அது கால் நடக்காது. அப்படியே எனக்கே கஷ்டம் போச்சு. ஆண்டவர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்காங்க, எவ்வளோ பொருளாதார செழிப்பாக இருக்காங்க, ஆனால் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? 1000 தலைமுறைக்கு விசாரிப்பார். மேன், ஆண்டவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான். அதை விட பட்சிக்கிற அக்னிங்கிற மறந்துக்கூடாது. ஆண்டவரே, வேதத்தில் நாம் பார்க்குறோம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் சொல்கிறான், இவன் குருடனாக இருக்குது, இவன் செய்த பாமா, இவன் பெற்று அவசர மக்கள்கிட்ட மைண்ட் செட்டை பாருங்களேன். ஏதோ ஒன்று சம்திங்கிறாங்கன்னா, இவன் என்ன தப்பு பண்ணானோ, இவங்க அப்பா அம்மா தப்பு பண்ணாங்களோ, இவங்க தாத்தா பாட்டி என்ன தப்பு பண்ணாங்களோ, அதெல்லாம் அப்படியே வரும். நான் ஒரு முறை ஒரு பேங்க் ஆஃபீஸர், அவர் ஒரு நல்ல சகோதரன் கூப்பிட்டுருந்தார். அப்போ இந்த பேங்க் வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து ஜோமிட்டு போங்கன்னாரு. போனேன். ஒரு பெரிய ஆஃபீஸர். அப்போது அவர் என்னை விட ரொம்ப கொஞ்சம் வயசு. அப்போ பொண்ணு ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஜோமிட்டு போகணும், உங்களுக்கு என்ன சாப்பிட்றீங்க? நான் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. இல்லை ஏதாவது சாப்பிடணும், எங்கள் தேடி விட்டேன். சரி, எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் கொடுங்க. அப்போ இவர் ஒன்று அடிச்சிருந்தார். அப்போ சொல்லிட்டு ரொம்ப சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, இவருக்கு எனக்கு சுகர் இல்லாமல் வாங்கிட்டு வாங்க பாஸ்டருக்குன்னா, எனக்கு நான் பிரச்சனை இல்லைன்னு. உடனே அப்போ சொன்னார், எனக்கு சுகர் இல்லாமல் வாங்கிட்டு வாங்க, இவர் சுகர் போட்டு வாங்க. நான் கேட்டேன், ஏன் சுகர் போடக்கூடாதுன்றீங்கன்னு. பாஸ்டர், சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்தை சேர்த்து வைக்கங்களோ வைக்கலையோ, எங்கள் அப்பா அம்மா கொடுத்த பரிசு எனக்கு இது அப்படின்னாரு. சிலருக்கு மாறும், மாறாமல் போகும். அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நல்ல காரியத்தை பாஸ் பண்ண பரவாயில்ல, ஜெனரேஷன் கர்ட்ஸ், நீங்கள் அறிஞ்சாலும் சரி அறியாமல் சொன்னார். பேசிங் மனித வாழ்க்கையில் வரக்கூடிய காரியம். ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னா, உங்கள் அப்பா, அவங்க அம்மா, தாத்தா, பாட்டி அவங்க எடுப்பாங்க. ஜெனரேஷன் கர்ட்ஸ். ஆனால் எந்த கர்ட்ஸாக இருந்தாலும் மாற்றுறதுக்கு இயேசு வர முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் தலைமுறைகளையும் பார்க்குற தெய்வம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் தன்னை சொல்லிட்டு, அவர் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு தலைமுறை சாபத்தையும் நான் மாத்துறேன்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அப்படி சொன்ன உடனே மோசே ஜெபம் பண்ணுறார். அவருடைய அன்பையும் அவருடைய தெய்வீகத்தையும் சொன்ன மோசே இவருடைய மாறுத்திரம், த ப்ரேயர் ஆஃப் மோசஸ். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. மோசே தீவிரமாக தரை மட்டும் எப்படி ஜெபம் பண்ணுறா பாருங்க. சிலருக்கு நமக்கு உட்கார்ந்துட்டு கூட எந்திரிக்க முடியல. 80 வயசுல தரை மட்டும் கொண்டு மோசையை அழைச்ச போது 80 வயசு. அல்லேலூயா சொல்லுமா. சில ஆட்கள் எந்திரிக்கவே மாட்டாங்க, சேரில் போட்டு. நான் நினைக்கிறேன் அவங்கள போல்ட்டு போட்டு முறுக்கி வச்சுன்னு நினைக்கிறேன்.
உனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறது கூட உனக்கு முடியலன்னு கர்த்தர் பார்ப்பாரு. தரை மட்டும் கொண்டு பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு என்ன செய்தா, எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டுள்ள இருக்க, வணங்கா கழுத்து நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை என்ன செய்யுங்க, எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் இப்படி ஆனாலும் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் எங்கள் மேலே இறக்க வச்சு தயவு வச்சு, நீங்கள் நீடிய சாந்தம் உள்ளவங்க, இரக்கம் உள்ளவங்க, 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். அப்படி அந்த ரிக்வெஸ்ட் வச்சப்போ 10ஆம் வசனம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. He wants to make a covenant. அவர் தம்முடைய ஜனங்களோட உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். ஆமென், ஆமென். ஒரு வாக்கு கொடுக்குற, வாக்குன்னா சாதாரண கல்யாணத்தில் கொடுக்குற வாக்கு மாதிரி கிடையாது. இன்னைக்கு இங்கே வாக்கு கொடுத்துட்டு போக நாளைக்கு வாக்கை மாற்றிடுவான். கல்யாணத்தில் ஒரு நாள்லேயே உடஞ்சி போகுது, ஒரு வாரத்தில் உடஞ்சி போகுது, ஒரு மாதத்தில் உடஞ்சி போகுது, பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோம். இப்போ there is no value of the marriage now. தெய்வ நாமம் தூஷிக்கப்படுது. கிறிஸ்டியன் மேரேஜஸ், உலகப்புறான கல்யாணத்தை கூட சொல்ல முடியும். கிறிஸ்டியன் மேரேஜ் அது சபையில் வச்சு ஆண்டவருக்கு முன்னால் உடன்படிக்கை பண்ணிட்டு பூன்னு ஊத்திட்டு போயிடறான். எப்படி ஆண்டவர் பார்ப்பாரு? சும்மா விட மாட்டாரு. அப்புறம் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கை பண்றேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாலே செய்வேன். அவர் உடன் கவனன். நான் அடிக்கடி திருமணத்தை சொல்ல, மேரேஜ் ஆட் கான்ட்ராக்ட். இதுல கான்ட்ராக்ட் கிடையாது. கான்ட்ராக்ட்னா ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பில்டிங்கை கட்டுறோம், ஒரு வீடை கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்போம். எப்போ 50 லட்சம் ரூபா நான் தர்றேன், இந்த வீட்டை கட்டி கொடுப்போம், 50 லட்சம் கொடுப்போம், அவன் கட்டி கொடுப்பான். கட்டி கொடுத்த உடனே அவனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி இல்லை, மேரேஜ் நாட் அ கான்ட்ராக்ட், இஸ் அ கவனன். அது ஆண்டவருடைய பிரசன்னத்தில், தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் உடன்படிக்கை பண்றோம். இந்த உடன்படிக்கையை மாற்றக்கூடாது. உடன்படிக்கைங்கிறது வார்த்தையை விட வாக்கை விட மேலானது. அது பிளட் கவனன், இரத்த உடன்படிக்கை. ஸோ ஆண்டவர் நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். ஆண்டவர் வந்து இவங்க எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் அந்த உடன்படிக்கையில் உண்மையா இருந்தார். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ற 17ஆவதுல, நீ எனக்கு முன்னால் நடந்து உண்மையா இருந்தானா உன் பேர் ஆபிரகாம் இல்ல ஆபிரகாமா மாறும். ஆமென், ஆமென். நீ ஒரு குடும்பத்துக்கு தான் நீ தகப்பனா இருக்க ஆபிரகாம், ஆனா நான் உன் மேல உடன்படிக்கை பண்ணனால இந்த உடன்படிக்கை உண்மையா இருந்தா உன்னை தேசங்களுக்கே தகப்பனா மாத்துவேன்னாரு. தட் இஸ் த கவர்னன்ட் ஆஃப் காட். ஆண்டவர் செய்கிற உடன்படிக்கை, நாம செய்கிற உடன்படிக்கை உடைச்சு போட்டு பேர் ஈஸியா. ஆண்டவர் உடன்படிக்கை உடைக்கிற தேவன் இல்லை. ஆனால் மோசையை உடைச்சான், நீ சரி பண்ணிட்டு வந்துட்டாரு. உடைச்சதை சரி பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்க கூட உடன்படிக்கை பண்றேன்டார். தட் இஸ் காட். உடன்படிக்கை பண்ண என்ன பண்றா பாருங்க, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும், எல்லாம் சொல்லுங்க, பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாலும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அந்த செய்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து நான் செய்ற, நீ இந்த உடன்படிக்கையில் உண்மையா இருந்தானா நான் உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோட உடன்படிக்கை பண்றார். மோசையோட பண்ணாரு, இன்னைக்கு நம்ம கூட பண்றாரு. உடன்படிக்கையில் நாம் ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுறோம். அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருப்பேன்னா நிச்சயமாக உடன்படிக்கையின் தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம நடத்துவார், நம்ம கூட இது செய்கிற காரியம் பயங்கரமாக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளையும் கூட உங்கள் உடன்படிக்கையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எங்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிற, மோசையோடு பண்ண உடன்படிக்கை, அப்படி பிதாக்களோடு பண்ண உடன்படிக்கை, நீர் எங்களுக்காக சிலுவையிலே உடன்படிக்கை பண்ணீங்களே, புதிய உடன்படிக்கை ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. You are a God of covenant. நீங்க உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கையை விட்டு விலகி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. 1000 தலைமுறைக்கு இறக்க செய்வேன்னு சொன்னீங்களப்பா. ஒரு தலைமுறைக்கு இல்ல, 2 தலைமுறை, 1000 தலைமுறைக்கு
விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடுக்கல, விழுந்து போன ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுத்தீங்களா? ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, மோசையோடு பண்ண உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையில் உண்மையா இருந்தீங்க. நாங்க உண்மையா இருக்க உதவி. நாங்க உண்மை இல்லாதவங்க, தவறுறவங்க, மீறுறவங்க. எங்க அக்கிரமத்தையும் என்னுடைய பாவத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி சீரான வாழ்வு வாழ, பரிசுத்தமான வாழ்வு வாழ நான் பரிசுத்தரானபடினால நீங்களும் பரிசுத்தமா இருந்துச்சு. ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய், அன்பிலே பூரணம், பரிசுத்தத்திலே பூரணம், வசனத்திலே பூரணம், வாழ்க்கையிலே தூய்மை, பரிசுத்தம் காணப்பட ஆண்டவரே சாட்சியிலே தூய்மை, அன்பிலே ஐக்கியத்திலே மகிமை மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, வசனத்தின் மேல் வசனம். எங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் எங்க வாழ்க்கையின் எல்லை எங்கும் பரிசுத்தம் காணப்பட ஆவியானவரை ஆளுகை செய்வதாக உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஆராதனையும் பொறுப்பை நடத்துங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்தநாம ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமரத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷம், சமாதானம் நம்ம நினைக்கிறதாக. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.